அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் வரும் வெளிநாட்டவர்களுக்கு குவைத்துடைய ஏர் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் விடுத்த எச்சரிக்கை. இது போன்ற பொருட்களை கொண்டு வந்தால் கடுமையான தண்டனை மற்றும் சிறை தண்டனை உறுதி. மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து, குவைத்தில் அதிகரிக்கும் மாரடைப்பு மரணங்கள், +2 இந்திய மாணவிக்கு ஏற்பட்ட சோக சம்பவம். அடுத்து, வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான அனைத்து வசதிகளுடன் உருவாக்கப்பட உள்ள புதிய தனி நகரம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தை பொறுத்த வரைக்கும் பில்லி சுனியம் செய்வது, அதில் ஈடுபடுவது, இதற்கு பயன்படும் மணிகள், மோதிரங்கள் போன்ற கருவிகளை குவைத்திற்கு கொண்டு வருவது என்பது தண்டனைக்குரிய குற்றமாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரியான பில்லி சுனியம் செய்வதற்கு பயன்படும் பொருட்களை தரை வழியாகவோ, கடல் வழியாகவோ, விமானம் வழியாகவோ குவைத்திற்கு கொண்டு வரும்போது பிடிபட்டால் அவ்வளோதாங்க, அவர்கள் ஜெயிலுக்கு செல்வது உறுதி. இப்போ இது போன்ற ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா அப்தலி பார்டரில் நிகழ்ந்துள்ளது. சூனியம் மற்றும் சூனியத்திற்கு பயன்படுத்தப்படும் மணிகள் மற்றும் மோதிரங்கள் போன்ற பொருட்களை குவைத்திற்கு கொண்டு வந்த ஈராக் நாட்டை சேர்ந்த பெண்மணியை சுங்க அதிகாரிகள் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள். மேலும் அந்த பெண்ணிடமிருந்து சூனியம் செய்யும் மணி, மோதிரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது. அதனால குவைத் வரும் நம்ம ஆளுங்க கருப்பு கயிறு, தாயத்து மணிகள் இது போன்ற பொருட்களை கொண்டு வராதிங்க. இந்த தகவல் பார்த்தீங்கன்னா குவைத்தில் உள்ள பழைய ஆளுங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் புதுசாக குவைத் வருபவர்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. அதனால புது விசாவில் குவைத் வருபவர்கள் குவைத் தடை செய்த பொருட்களை கொண்டு வராதிங்க. இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தில் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கென தனியான நகரம் உருவாக்கப்பட உள்ளதாக குவைத்தின் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் ஹவுசிங் வெல்ஃபேர் தெரிவித்துள்ளது. அதாவது அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி 6 இடங்களில் வெளிநாட்டு தொழிலாளருக்கென தனியாக ஏரியாக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. முதலாவது பார்த்தீங்கன்னா சுபையா ஏரியாவில் 24,65,000 ஸ்கொயர் மீட்டரில் தனி நகரம் உருவாக்கப்பட உள்ளது. இரண்டாவது நார்த் முத்லாவில், மூன்றாவது சவுத் ஜஹராவில், நான்காவது சுலைபியாவில், ஐந்தாவது சவுத் சபா அல் அஹமத், ஆறாவது சவுத் ஹேரான். இந்த பகுதிகளில் வெளிநாட்டு தொழிலாளருக்கென தனி நகரம் உருவாக்கப்பட உள்ளது. இங்கு வெளிநாட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக போலீஸ் ஸ்டேஷன், ஜெமியா, ஸ்கூல், மஸ்ஜித் இப்படி அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு ஸ்மார்ட் சிட்டி உருவாக்கப்பட உள்ளது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நமக்கு என்ன தனியாக ஒரு ஸ்மார்ட் சிட்டி உருவாக்கப்படுவது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தில் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா மரணங்கள் அதிகரித்து வருவது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மாதத்தில் மட்டும் பல பேர் மாரடைப்பால் மரணித்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மாதம் 3ஆம் தேதி தனியார் எண்ணெய் நிறுவனத்தில் ஊழியராக வேலை செய்து வந்த தமிழகத்தை சேர்ந்த ஃபாரூக் என்பவர் மாரடைப்பால் மரணித்துள்ளார். அதுபோல் ஜஹராவில் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த தமிழகத்தை சேர்ந்த சுரேஷ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்த இளைஞர் ஆதேஷ், வயது 28. இப்போ பார்த்தீங்கன்னா குவைத்தில் இந்தியன் ஸ்கூல் +2 படித்து வந்த மாணவி ஷேரோன் சாமுவல் அவர்கள் மாரடைப்பால் மரணித்துள்ளார். இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கேள்விப்படும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதுவும் 17-18 வயசில் எல்லாம் மாரடைப்பு ஏற்படுவது என்பது நம்பவே முடியலைங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மரணித்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் PCC, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 9,300 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 29 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 16,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 35 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 15,200 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 32 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 11,600 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 27 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 10,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 18 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 69 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 32 குவைத் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 277 ரூபாய் 77 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 958 ரூபாய் 12 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 127 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 460 ஃபில்ஸாக உள்ளது. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு டவுட்டுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா குவைத், சவுதி, துபாய், கத்தார், அப்புறம் யூரோப் கண்ட்ரி இந்த மாதிரி நாடுகள்லேருந்து இந்தியா வரும்போது எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் சொல்லிட்டு கேட்டாங்க. அதாவது ஆண்கள் பார்த்தீங்கன்னா 10 கிராம் வந்து கொண்டு வரலாம். பெண்கள் வந்து 20 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம். இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.